நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் மனோகிட்ட போகணும். சொன்ன கேளுமா. என்ன விடுங்க. நான் மனோவை போய் பார்க்கணும். அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. நான் மனோவை பார்க்கணும். நான் மனோ இருக்கிற இடத்துக்கு போகணும். நான் அவரை பார்த்தே ஆகணும். இன்ஜெக்ஷன் போடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் அவரை பார்க்கணும். என்ன விடுங்க. அக்கா, அவ வாழவே மாட்டான்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இதோட எத்தனை தடவை கல்யாணம் நிக்கிறது? அவ எப்படி தாங்குவா? மத்தவங்க முகத்துல எப்படி முழிப்பா? இனிமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை ரொம்ப கேவலமால பாப்பாங்க. எனக்கு என்னமோ அவ தப்பான முடிவு எடுத்துருவான்னு தோணுது. பிரசன்னா மாமா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? டாக்டர் அக்காக்கு என்னாச்சு? மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. சுயநைனோட நீங்கள் கௌரியை கூட்டிகிட்டு போக முடியாது. சான்ஸ் கிடைச்சா அவங்க மறுபடியும் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. வீட்டுக்கு போய் அவங்க மயக்கம் தெளிஞ்சதும் அவங்கள நல்ல கவனமாக பார்த்துக்கங்க. சரிங்க டாக்டர், நான் போய் என் பொண்ணை பார்க்குறேன். ரேகா, வாமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? மனோஜ் மட்டும் இல்ல, நீங்களும் நல்லா சேர்த்துதான் எங்களை ஏமாத்திருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு எல்லாமே போய் தானே. ஏன் இப்படி பண்ணீங்க? காயத்ரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாங்க. என் அக்காவுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் வேண்டாம். நடந்த பிரச்சனையில உங்களுக்கும் பங்கு இருக்கு. அதனால இனிமே காயத்ரி உங்க முன்னாடி வர மாட்டான். மனோஜை மறைக்க என் அக்காவால முடியும். அதே மாதிரி உங்களை மறைக்க என்னாலையும் முடியும். சார், அந்த விசாரணை நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. கொலை நடந்த இடத்துல குற்றவாளிக்கு எதிரான தடயம் எதுவும் கிடைக்கல சார். அந்த கொலைக்கு பயன்படுத்தின கத்திய ஃபாரன்சிக் லேப்ல டெஸ்டும் பண்ணியாச்சு. சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்லை சார், குற்றவாளியை சீக்கிரம் பிடிச்சிருவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மேல இருந்து ஒரே ப்ரெஷர். இதுல மீடியா வேற ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றவாளியை முன்னாடி வந்து 2 கையை நீட்டி என்னை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்ற மாதிரியும் நான் பிடிக்காத மாதிரியும் இருக்கு. நீங்க உட்காருங்க. என்ன ஆச்சியா? சில சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார், செக் பண்ணிட்டு இருக்கோம். ரவி கொஞ்ச நாளா இங்க இல்ல போல இருக்கு. திடீர்னு ஊருக்கு வந்ததும் பல பேர்கிட்ட பெரிய தொகையா கடன் வாங்கியிருக்கான் போல இருக்கு. பணத்தை திரும்ப கொடுக்காம எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கான். முன்னாடி சிட்டியில் ஒரு கிளப்ல ரெகுலராக வந்து போயிட்டு இருக்கான். இப்போ வந்தது கூட அடிக்கடி அந்த கிளப்புக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நல்ல ஆளுங்களாம் அங்கே வந்து போறதில்ல. அங்க அவன் கூட இருந்தவங்களோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ரவி காசு கொடுக்க வேண்டிய ஆளுங்களோடதையும். அது சரி, இந்த ரவிக்கு எதிராக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே? இல்லை சார், அவனை பற்றி விசாரிக்கும் போதெல்லாம் சில பேர் சொன்ன விஷயந்தான் இது. அந்த கிளப்பில் ரவி கூட இருந்தது 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், பைஜியும் ரமேஷும். ஆனால் ரவியோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டோம்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு எனக்கு தோணுது சார். அவங்கள கண்டுபிடிக்கிற தேடுதல் வேட்டை போயிட்டு தான் இருக்கு. ரவி பணம் கொடுக்க வேண்டிய ஆளும் அந்த ஆளோட நண்பனும் கிளப்பில் வந்து பிரச்சனை பண்ணதா அந்த கிளப்பில் இருந்தவர் இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவன் பேர் என்ன? மனோஜ். கூட இருந்தது ராகுல். அவங்க 2 பேருமே ரவியோட பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நம்பி ரவிக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரவி அதை திருப்ப கொடுக்கல. நான் அவங்க 2 பேர்த்தையும் நல்லா விசாரித்தேன்.
ஆனால் அவங்க 2 பேரும் நல்ல ஆளுங்க தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க கிரிமினல்ஸ்லாம் இல்லை. அதனால அப்படியே விட்டுறாதீங்க. ரவியோட நண்பர்கள் 2 பேரையும் உடனே கண்டுபிடிக்கலாம். ஏன் அவங்க தலைமறைவா இருக்காங்க? பக்காவான டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அதோட அவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்களான்னு நம்ம சந்தேகம் கூட படலாம். அதனாலதான் அவங்க தலைமறைவா இருக்காங்கன்னு தோணுது. கொல்லப்பட்டவனும் ஒரு கிரிமினல் தான். அதோட மேல இருந்து பிரஷர் வேற. இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான். என்னடா எதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? கௌரியோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. கல்யாண மேடை வரைக்கும் வந்து கூட கல்யாணம் நின்று போறது இது 2வது தடவை. அவளால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? அந்த மனோ சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு. கௌரி ஏமாத்தணுங்கிறதுக்காக வேணும்ட்டே செஞ்சிருப்பான் போல இருக்கு. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காத ஒரு ஜென்மம். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் கௌரி ரொம்ப கொடுத்து வச்சவடா. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? கௌரி மாதிரி ஒரு அன்லக்கியான பொண்ணு இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். அவ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பா கடைசி நிமிஷத்துல. இங்க பாரு, கௌரி இதுல இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைச்சா மட்டும் போதும். அவ அந்த ஃப்ராட ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவ வாழ்க்கை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? அவ கொடுத்து வச்சவன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிற பாசத்தை மட்டுமே காட்ட தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுங்கிறது அவளோட பாகியம் தானே சொல்லணும். இதுக்கு போய் உம்மன் இருக்க? பொண்ணு தெரியாதவன மாதிரி அப்பாவியா இருக்கிற? டேய், கௌரி உனக்காக பிறந்தவ. உன் மனசை தெரிஞ்சுக்கிட்டு தெய்வமே அவளை உனக்காக கொடுத்ததா நினைச்சுக்கோ. இதுதான்டா உன் பொண்ணு. நீ அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லிட்டான். கல்யாணம் நின்னப்போ அதே மண்டபத்துல வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன். மனோ போகட்டும், உன் கழுத்துல என் பையன் தாலி கட்டுவான்னு சொல்லலாம் தான் நான் நினைச்சேன். இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ வரட்டும். அவ கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். நம்ம நேரா அவங்க வீட்டுக்கு போய் சூக்கிட்ட அவ மகளை உனக்காக நான் கேட்க போறேன். அவ அதுக்கு ஒத்துக்குவாள்லப்பா? டேய், சம்மதிப்பாடா. அதுக்குள்ள வந்துட்டியா? என்ன சீக்கிரமாவே வந்துட்ட? நீ மனோவையும் கௌரியையும் கூட்டிக்கிட்டு ராகுல் வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். ஏண்டா, நீ காயத்ரி கிட்ட பேசினியா? அக்காவோட கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, இனிமே எதுக்கு காத்திருக்கணும்? நாம ஒரு வேலை பண்ணுவோம். நாளைக்கே நாம அவ வீட்டுக்கு போய் அவ அம்மாவை பாப்போம். கௌரி கல்யாணம் நடக்கவே இல்லம்மா. நடக்கலையா? என்னாச்சு? மனு வரவே இல்லை. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கௌரி ஃபேமிலி வந்துட்டாங்க. ஆனா மனு வரவே இல்லை. அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. அவன் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தான். அப்புறம் என்னாச்சு? அதாம்மா எனக்கும் புரியவே இல்லை. அவ எல்லாரையும் ஏமாத்திட்டான். மனோவுக்கு கௌரிய பிடிச்சிருந்தது தானே? அவன் அப்படி பண்ண மாட்டானே. இல்ல அவங்க வீட்டு ஆளுங்க பேசி அவனோட மனசை மாத்தி இருப்பாங்களோ? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. காயத்ரி பொறுத்த வரைக்கும் நான் தப்பானவன் ஆயிட்டேன். இந்த சம்பந்தம் கொண்டு வந்தது நான் தானே. மனோ ஏமாத்திரான் தெரிஞ்சவனே கௌரி அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டா. இப்ப அவ ஹாஸ்பிட்டல் இருக்கா. நீ போனியா? நான் போயிருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி தான் அங்க நடந்துச்சு. காயத்ரி என் கூட சரியா பேசவே இல்லை. அவ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ என் மேல கோவமா இருக்கா. கௌரி இதை எப்படிடா தாங்கிக்குவா? ஒரு தடவை இல்ல, பல தடவை கல்யாணம் நின்னு போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம். மனோ நல்லவன்னு நினைச்சுதானே நீ இந்த ஏற்பாட்டை பண்ண. அவன் இப்படி பண்ணுவான்னு உனக்கு தெரியாதே. டேய், இதுல நீ எந்த தப்பும் பண்ணல, தெரிஞ்சுக்க. குற்ற உணர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத காரணம் காட்டி காயத்ரி என்னை விட்டு விலகி போயிடுவாளன்னு பயமா இருக்கு. அவ போனா போகட்டும்டா. அதுக்காக நீ அவ பின்னாடி எல்லாம் போகாத. இது கௌரியோட விதின்னு நினைச்சுக்க வேண்டியதான். இப்படி நடந்தது ஒருவேளை நல்லதுக்காக கூட இருக்கலாம்ல. அவ அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு முத்தப்பசாமி கிட்ட வேண்டிக்கிட்டால. நீ பாப்ப அவளோட கல்யாணம் நடக்கும். மனோவை விட ஒரு நல்ல பையன் அவளுக்காக எங்கேயாவது காத்திருப்பான்.
டேய் இத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கல்யாணம்னா இப்படித்தான், யாருக்கு யாருன்னு ஏற்கனவே எழுதி இருக்கும். ஓ விஷயமும் அப்படித்தான் இருக்கும். நீ காயத்ரியை காதலிக்கலாம், நீதான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு எப்படி சொல்றது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். கௌரி, அம்மாடி கௌரி, எந்திரிமா கௌரி. கௌரி, கௌரி, அக்கா எழுந்திரிங்க அக்கா. ஐயோ கடவுளே, என் பொண்ணு ஏன் இவ்வளவு நேரம் என் கண்ணு திறக்கல? அவங்க என் பொண்ணுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு தெரியல. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதால அவ கார்ல அமைதியா தூங்கிட்டு வந்தா. இல்லன்னா தெரிஞ்சிருக்கும், கார்ல இருந்து கூச்சி ஏதாவது ஆயிருக்கும். இன்ஜெக்ஷனோட டோஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கௌரி அக்கா, கௌரி அக்கா எழுந்திருக்கா? அம்மாடி கௌரி, கௌரிமா எழுந்திரு கௌரி. கௌரி அக்கா தோறம்மா. ஓ யாரு நீங்கெல்லாம்? என்னம்மா பேசுற? நான் காயத்ரி, இவங்க நம்ம அம்மா. அக்கா உனக்கு யாருமே அடையாளம் தெரியலையா? ஒருவேளை சிஸ்டர்ஸ் ஏதாவது மாத்தி ஊசியை போட்டு விட்டாங்களா? சுயநிலவே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, அக்காவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். அக்கா வாக்கா. யார் நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்களே யார் எனக்கு? ஐயோ, இது என்ன இடம்? எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் மனோ கிட்ட போறேன். மனோ, என் மனோ பார்க்க போறேன். நான் என் மனோ பார்க்க போறேன். மனோ, நான் அவரை பார்க்க போறேன். ஒண்ணு இவன் மென்டலா இருக்கணும், இல்லன்னா இவன் நடிக்கணும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவ எதுக்காக நடிக்கணும்? காயத்ரி, நீ அப்படி அழ ஆரம்பிச்சா என்ன பண்றது? கௌரி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதான் அதோட தாக்கம் அவளோட பிஹேவியர்ல தெரியுது. இங்க பாரு, இப்படி அழுதுகிட்டே நிக்காம அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழிய பாரு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. ஒருவேளை அவங்க இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான் அப்படி ஆயிடுச்சா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு நடக்க வாய்ப்பில்லை. கல்யாணம் நின்னு போன வருத்தத்துல அவளோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கௌரிய சீக்கிரமா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட காட்டியே ஆகணும். இல்லனா அவ தற்கொலை பண்ணிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, டாக்டர் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. என் மனசுல பட்ட விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டேன். இங்க பாரு, 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட காட்டியே ஆகணும். இப்ப அதுதான் முக்கியம். அப்படி இல்லனா அவளோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வாடா. அப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லா விஷயத்தையும் நீங்களே பேசிருங்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வா. வாங்க மிலிட்டரி, நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஒரு தடவை ஏற்பாடு பண்ணி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பண்ண பிரச்சனைனால அந்த கல்யாணமே நின்னு போயிடுச்சு. அவன் மறுபடி வந்து பொண்ணு கேட்டதும் அவனை நம்பி இவங்க கிளம்பி போனாங்க. அவன் ஏமாத்திருவான்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். நான் போய் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். காயத்ரி அதுக்கு ஒத்துக்கல. இப்ப அதுக்கு அனுபவிக்கிறாங்கல்ல. அவன் ஏமாத்துனதுல இவ மென்டல் ஆயிட்டா மிலிட்டரி. நான் ஏதாவது சொன்னா காயத்ரி என் கூட சண்டைக்கு வரா. ஆமா, விஷயம் தெரிஞ்சுதான் நீங்க வந்தீங்களா? கௌரி மென்டல் ஆயிட்டா. அவ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் சொல்லல. கௌரியா? கௌரியா என்னோட பேரு? ஒண்ணும் இல்ல.
என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. கல்யாணம் நின்னு போடுறதுனால ஷாக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தூங்கி எழுந்தானா எல்லாம் சரியா போயிடும். ஒன்னும் பயப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் எதுக்காக எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறேன்? கௌரியை பார்க்கும்போதே என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாரு? அம்மாடி, நான் தான் எதிர் வீட்டு கர்னல். என்ன மறந்துட்டியாமா? காணலா? என் மனோ எங்க? என் மனோ எங்க வச்சிருக்க? என் மனோ எங்க? கௌரி, விடுங்க. உள்ள வா. உள்ள வா கௌரி. சு, என் மனோ. மனோ, என்ன மனோ கிட்ட கூட்டிட்டு போ. தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு தடவை கல்யாணம் நின்னுடுச்சு. அவனையே நம்பி மறுபடியும் அவன் இப்படி எங்களை ஏமாத்துவான்னு எங்களுக்கு தெரியாது கர்னல். என் பொண்ணோட வாழ்க்கை பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்க லேட் பண்ண வேண்டாம். அது அவளுக்கு நல்லதில்ல. அவளோட மனசுல மனோ மட்டும்தான் இருக்கான், வேற யாருமே இல்ல. அவளுக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவை. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா, ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். மனோஜ் விருப்பப்பட்டு தான் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஏன் அவன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போல? கௌரி அங்க மயங்கி விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னு தான் வெளியே பேசிக்கிறாங்க. அண்ணனுக்கு திடீர்னு என்னாச்சு? அந்த கல்யாணம் நின்னு போனதே நல்லதுதான். ஊர் ஆளுங்களுக்கு முன்னாடி கல்யாண மேடையில வச்சு அவ என் புள்ளைய அவமானப்படுத்தினால, அதுக்கு தான் என் புள்ள அவளை ஏமாத்திருக்கான். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதை பத்தி நாம ஏண்டி கவலைப்படணும்? நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி கவலைப்பட்டா போதும். இந்த நிலைமை எனக்கு வந்தா நீ இப்படிதான் சொல்லிருப்பியாமா? உனக்கு அப்படிலாம் ஒரு நிலைமை வராது. கை நிறைய சீதனம் கொடுத்து ஒரு நல்ல பையனுக்கு நான் உன்னை கட்டி வைக்கிறேன் பாரு. அது சரி, மனோஜ் எங்க போனா? அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பயந்துதான் அண்ணா எங்கேயோ போயிட்டான். நீ அவனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண போறாளோன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அவனே வருவான். சரி, நீங்க சாப்பிடுங்க. அக்கா, அக்கா, அக்கா எழுந்திருக்கா. எதுக்கு தரையில படுத்திருக்கு? உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா? சரி வா, நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். வா. நம்ம ரூமா? அதான்க்கா, நம்மளுடைய ரூம். என்னுடைய ரூம்க்கா. உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த ரூம்ல தானே நம்ம கட்டி பிடிச்சு தூங்குவோம். எனக்கா நீ எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குற? நான் உன்னுடைய செல்ல தங்கச்சி தானேக்கா. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம அம்மா தாங்க மாட்டாங்கக்கா. நம்ம அம்மா வாழ்றது அவங்களுக்காக இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம போயிடுச்சா? அந்த ஃப்ராடு பையன் உன்னைக்கே மாத்திட்டான். தயவு செஞ்சு நீ அதை மறந்துரு. எதுக்காக அதையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? மறுபடியும் அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போவானா? நீ இப்ப யார பத்தி பேசுற? மனோஜ பத்தி தான் பேசுற. எல்லாத்தையுமே நீ மறந்துருக்கா, இல்லனா நாங்க உன்னை இழந்துருவோம். என்னோட மனவை மறக்க சொல்றியா? இவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன். மனோ என்னை விட்டுட்டு எங்கேயும் போலியா? அங்கதான் காத்துட்டு இருக்காரு. நான் போனதும் பாத்துருவேன். ஏன் இந்த மனோ கிட்ட கூட்டிட்டு போகாம இருக்கீங்க? நானே அவரை பார்க்க போயிடுவேன். மனோ என்ன பார்க்க இங்க வரலனா நான் அவரை பார்க்க போவேன். இப்பவே போறேன். அக்கா, அக்கா விடு. அக்கா நான் சொல்றதை கேளு. நீ ரூமுக்கு வா. வா சொல்றேன். வா அக்கா. அக்கா விடு. அக்கா சொன்ன கேளுக்கா. நீ இப்படி பண்ற? எங்க ரூம்?
எனக்கு பார்க்கணும். சரி நான் காமிக்கிறேம்மா. என்ன என் மனோ வந்துட்டாரு. மனோ அக்கா, அக்கா, என் மனோ. இந்த பைத்தியத்தை முதல்ல ரூம்ல போட்டு பூட்டி வை. மனோ பூட்டுன்றல இவளை இப்படியே விட்டினா தற்கொலை தான் பண்ணிப்பா. அதனால தான் சொல்றேன் உள்ள போய் பூட்டி வை. இது மனோ தான். ஓடி. மனோ பயந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்காக நீ அவளை போட்டு அடிக்கிற? இந்த மாதிரி கூட பிறந்தவ யாருக்கு கிடைக்கும்? உனக்காக அவ உயிரை கூட விட்டுருவாடி. உன் கல்யாணத்தை நடத்த அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்றத மறந்துட்டியா? இவ போய் சொல்றா. இவ போய் சொல்றா. அது என் மனோ இல்லங்கறா. என்ன கூட்டிட்டு போறதுக்காக என் மனோ வந்திருக்காரு. நான் போலனா அவர் இங்க இருந்து போகவே மாட்டாரு. அது மனோ செல்ல காத்துட்டு இருக்காரு. நான் போலனா அவர் இங்க இருந்து போக மாட்டாரு. காய்ச்சல் விட அவளை. அவ போட்டும். அவ வெளிய போட்டும். அவ எங்கயாவது போய் ரோட்ல தெரியட்டும். பைத்திய மாதிரி ரோடெல்லாம் தெரியட்டும். எதுக்காக நம்ம இன்னும் உயிரோட இருக்கணும்? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நமக்கு எல்லா தண்டனையும் கிடைச்சிருச்சு. ஏமாத்துறவங்க தான் நிம்மதியா இருப்பாங்க. என் மனோ கிட்ட நான் போகணும். என் மனோ அக்கா, அது மனோ செல்லக்கா. மனோ கதவு தர. கதவு தர. என் மனோ கிட்ட நான் போகணும். கதவு தர. கதவு தர. நான் போகணும். என் மனோ பார்க்க நான் போகணும். கதவு தர. என் மனோ பார்க்க நான் போகணும். கதவு தர. எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க? என் அக்கா உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு தெரிஞ்சுக்கவா? காயத்ரி, வேண்டாம். இனிமே நீங்க என்ன அப்படி கூப்பிடாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். என் அக்கா இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். காயத்ரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் ஒண்ணு கேட்க விரும்பல. என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கலாம், ஆனா என் அக்கா மேலே என் குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருந்திருந்தா என்ன கட்டிக்கிறதுக்காக ஒரு ஃப்ராடோட கையில எங்க அக்காவை தள்ளிவிட நினைப்பீங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன், அதே மாதிரி உன் குடும்பத்தை நேசிக்கிறேன். உன்னோட அக்கா எனக்கும் அக்கா மாதிரி தான். உன் அக்கா எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் மனோ கிட்ட சம்பந்தம் பேசினேன். கௌரிக்காவ உங்க கூட பிறந்தவங்கள நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பந்தத்தை பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா. ஏன்னா மனோ நல்லவன்னு நான் இப்பவும் நம்புறேன். அவன் உன் அக்காவை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? அந்த ஃப்ராட் பையன் எங்க அக்காவை ஏமாத்திருக்கான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா காயத்ரி? நீ அப்படிதான் பாக்குறியா? நீ என்ன அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மனோஜோட உண்மையான சுயரூபத்தை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன கட்டிக்கிறதுக்காக நீங்க ஒரு சம்பந்தம் கொண்டு வந்தீங்க. ஆனா அதுக்கான தண்டனையை தான் இப்ப நானும் என் அக்காவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என் அக்கா சுயநினைவோடவே இல்ல. அவளுக்கு அவளுடைய பேர் கூட தெரியல. எப்ப பார்த்தாலும் மனோஜ் மாமா மனோஜ் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மனோஜ் மாமாவை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. மொத்தத்துல அக்காவுடைய மனநிலையே சரியில்லை. ஒரு வகையில இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்ப எங்களுக்கு செத்து போலதான் தோணுது. நீங்க எல்லாரும் ஒரு குடும்பத்தோட சாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, வேணும்னா பேசாம கூட இரு. ஆனா நெகட்டிவா எப்பவுமே யோசிக்காத. சாவு இதுக்குமே தீர்வாகாது காயத்ரி. நம்ம ஒண்ணு சேர விதி இல்ல போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. எனக்கும் கூட வாழ லக்கு இல்ல போல காயத்ரி. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உதவியா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏடா கூடமா என்னமோ நடந்து போச்சு. உன் மனசை காயப்படுத்தினதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு.
கௌரியோட கல்யாணம் நின்னு போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்றாங்கல்ல. கௌரியோட கண்டிஷன் இப்போ சரியில்லை போல இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க என்ன குறை சொல்லாம இருப்பாங்க? இதுல தலையிட்டு இருக்க வேண்டாம்னு தோணுதா? காயத்ரிக்கு குடும்பம் தான் முக்கியம். அவளுக்கு ஒன்ன விட அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறா. இப்ப அவளுக்கு மனோ மாதிரி நீயும் ஒரு எதிரிதான். இனி அவ உன் வாழ்க்கையில வரப்போறதில்ல. இனி நீ காத்திருக்க வேண்டாம். காயத்ரி, அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். பொழுது விடியட்டும், நம்ம காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஐயோ, 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் பொண்ணு பைத்தியம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவளோட எதிர்காலம். அதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேணும்னு சொல்றீங்களா? ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சா எல்லாமே சரியாயிடும். திடீர்னு ஏற்பட்ட ஷாக்ல மனசு கொஞ்சம் தடுமாறிடுச்சு. இந்த நிலைமையில இருந்து நான் எப்படியாவது கௌரிக்காவை மீட்டு கொண்டு வந்துருவேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது. கௌரி அக்கா குணமாயிடுவா. அவன் இல்லைன்னா இன்னொருத்தன். என் அக்கா கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அந்த சவால்ல நான் ஜெயிச்சு காட்டணும். நான் ஒன்றும் உங்களை தொந்தரவு பண்ணல. நீங்க சொன்ன டைம்ல நான் வக்கேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. யார போன்ல? இந்த வீட்டு ஓனர் தான். ஒன்றும் பண்ண முடியாது, வீடு காலி பண்ணிட்டு போங்கன்றாங்க. அவங்க பையன் அமெரிக்காலேருந்து வராராம். இங்கே தான் தங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏண்டா, நீ வேலை பார்க்குற காலேஜுக்கிட்டே வீட்டை பார்த்துக்க வேண்டியது தானே? அதான் வசதியா இருக்கும். ஓ, அங்க போனா அடிக்கடி காயத்ரியை பார்க்க முடியாது அதானே? இனிமே நீ அவளை பார்க்க வேண்டான்னு தான் சொல்றேன். போஸ்ட் ஆபீஸ்ல அப்படியெல்லாம் ஒரு பெரிய வேலையில அவ இல்ல. அவளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். போதா குறைக்கு அவ அப்பாவோட கடனை சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு தரித்திர குடும்பம். நீ ஒரு காலேஜ் லெக்சரர் இல்ல, உனக்கெல்லாம் நல்ல பொண்ணாதான் கிடைக்கும். ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து நல்ல பொண்ணு உனக்கு சுலபமா கிடைக்கும். அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா மேல இருக்கிற பாசத்துல அவளுக்கு இதெல்லாம் வேண்டான்னா இருந்துட்டு போகட்டும். நீ எதுக்குடா அவ பின்னாடி போகணும்? அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை அவளே இழந்துட்டா. அவ அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் தான் அவ கல்யாணம்னு சொன்னப்பவே நீ இதை முடிவு பண்ணிருக்கணும். உன் முகத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், அந்த காயத்ரி உனக்கு வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்குடா காத்திருக்கணும்? உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக்காத. நான் உனக்கு வேறொரு பொண்ணை பார்த்திருக்கேன். வேற யாரும் இல்ல, உன் மாமா பொண்ணு தேவிகா தான். அவ டாக்டர் படிப்பை முடிச்சிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கா. உனக்கு ஏத்த பொண்ணு அவ. அவளுக்கும் உன் மேல ஒரு பிரிய இருக்கு. நீ சம்மதிச்சா போதும், அவளோட கல்யாணம் நடக்க. நீங்க 2 பேரும் சரியான ஜோடி. அந்த காயத்ரி கிடக்குறா. நீங்க அவசரப்பட்டு அவங்களுக்கு எதுவும் வாக்கெல்லாம் கொடுத்துறாதீங்க. காயத்ரிய என்னால் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க முடியாது. என்னோட பையன் என் பேச்ச கேட்பான்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பொண்ணுக்காக என் பேச்ச கேட்க மாட்டான்னு நான் நினைக்கல. இனிமே காத்திருக்க முடியாது. உன் கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தணும். நான் உங்க பேச்சை மீற மாட்டேமா, நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. நான் சில முடிவை எடுத்திருக்கேன், அப்படித்தான் நடக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லேட்டா போனா ட்ரெயின் போயிடும். இவ்வளவு சீக்கிரமா கிளம்ப வேண்டிய அவசரம் ஒன்றும் இல்லைல்ல. 2-3 நாள் கழிச்சு பொறுமையா போய்க்கலாம்லமா. முடியாது. இவ்வளவு நாள் காத்திருந்தது கௌரி கல்யாணம் முடிஞ்சு உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி அவங்க வீட்டுல பேசுறதுக்காக தான். அது நடக்கல, இனி நடக்க போறதும் இல்ல. நீ வண்டி எடு, வா.
இங்கதான் இருக்கியாக்கா? எதுவும் சமைக்கல? என்னக்கா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலையா? ஒண்ணு பண்ணு, ஒரு 100 ரூபா இருந்தா கூட நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சுடுற தீஞ்சு போன தோசையை சாப்பிடறதுக்கு ஹோட்டலே போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நீ உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லு, அவ ஏதாவது செஞ்சு கொடுப்பா. அவ வீட்டுக்கு போக கிளம்பிட்டு இருக்கா. அவ கூட வர சொல்லி என்னையும் கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா நான் போவனா? என் மருமக இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை விட்டு நான் எப்படி போக முடியும்? அப்புறம் என்ன அனுப்ப சொல்லி அவ உன்கிட்ட கேட்டா, அவன் இங்கேயே இருக்கட்டும், இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அவன் வருவான் அப்படின்னு அவகிட்ட சொல்லிடு. என்னங்க அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு லீவு முடிஞ்சு போச்சு, நான் இன்னைக்கு போயே ஆகணும். சரி பரவாயில்ல ரேகா, நீ கிளம்பு. அப்புறம் என் வீட்டுக்காரு இங்கேயே இருக்கட்டும். அடிக்கடி சண்டை போட்டு என் புருஷனை என்கிட்ட அனுப்பி விட்டுறாதீங்க. என் வீட்டுக்காரருக்கு உலகத்துல இருக்க ஒரே ஒரு உறவு நீங்க மட்டும் தானே. உங்க வீட்டுக்காரர் இறந்த நேரத்துல உங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் இவர் மட்டும் தானே. அந்த நன்றிய இவர்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. இவர் இங்கே இருக்கட்டும், அங்க ஒண்ணும் வர வேண்டாம். நாளைக்கு இதுக்காக நீ வருத்தப்பட வேண்டி இருக்குண்டி. ஆமா, இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ் புருஷனை சமாளிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. நீ இங்க பாருங்க, இவர் தண்ணி அடிக்க நான் பணம் கொடுத்தாகணும், இல்லன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நான் வேலை பாக்குற பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு இவர் வருவாரு. எதுக்கு? பணம் வாங்குறதுக்கு. உங்ககிட்டயே இவர் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. கூட பிறந்த உங்ககிட்டயே இப்படி பேசினா ஒரு தாலி கட்டின என்கிட்ட எப்படி பேசுவாரு இவரு? ஐயோ, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இப்படி பேசல அண்ணி. தாங்கவே முடியல அண்ணி. இவர் இங்கே இருக்கட்டும். சரி பரவாயில்ல, கடவுள் கொடுக்கிற பாரத்தை நான் ஏத்தெடுத்து ஆக்கணும். நீ கிளம்பு ரேகா. சரிங்க அண்ணி. ஏய், நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்டி. ரொம்ப நல்லது. யார் உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போறா? இனி நீங்க எங்க வீட்டுக்கு வரவே வேண்டாம். சரி போறதான் போற, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போ. அக்கா டிஃபன் சைட்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். ஐயோ, வெக்கம் கிட்ட மனுஷன். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? அக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு போய் பார்க்குறேன். கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, லீவு முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா போய் ஆகணும். என்னது இது? அவங்களுக்கு சாப்பிட எடுத்துட்டு போறேன். வாங்க. கொஞ்சம் இரு. உனக்கெல்லாம் இல்ல, அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏ ரேகா, நில்றி. அப்போ இன்னைக்கு எதுவுமே சமைக்கலையா? எனக்கு பசிக்குதுக்கா, ஏதாவது செஞ்சு கொடு. நான் சொன்னது கேட்கலையா? எனக்கு பசிக்குதுக்கா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க எதுவும் செஞ்சு கொடுக்கலன்னா நான் கர்னல் அங்கிள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். கர்னல் அங்கிள் வீட்டுக்குலாம் வர வேண்டாம். சாப்பாட கர்னல் அங்கிள் இங்க கொண்டு வந்துட்டேன். அம்மாடி இது புடி. தேங்க்யூ அங்கிள். இது உள்ள கொண்டு போய் சாப்பிடறதுக்கு எல்லாருக்கும் எடுத்து வை. இதெல்லாம் எதுக்குங்க வீணா? பரவாயில்லம்மா, சாப்பிடாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? சாப்பிடாமையும் தூங்காமையும் இருக்கிறது உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. எப்படி தூங்க முடியும் அக்கா? ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடாம தலை சுத்தி விழுந்து செத்தா கூட போதும். எப்படி இப்படி வாழ முடியும்? அப்படிலாம் சொல்லாத சு. நம்ம ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். அவளை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சீக்கிரம் கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நானும் அப்படிதான் நினைச்சேன். நல்ல ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போகணும். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் சரிதான். இனியும் லேட் பண்ண வேண்டாம். எல்லார்கிட்டையும் விசாரிச்சு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். எந்த உதவி வேணும்னாலும் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். நானோ இல்ல என் பையனும் இங்க வருவோம். அப்ப சரி, நான் புறப்பட்டுமா? சரிங்க அங்கிள். என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சா என் பொண்ணோட எதிர்காலம். முதல்ல நம்ம நோயை குணப்படுத்துவோம், அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பத்தி யோசிப்போம். நான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போறேன். லீவ் எடுக்கிறத பத்தி நான் யோசிக்கணும். அக்கா குணமாகிற வரைக்கும் நான் எங்கேயுமே வேலைக்கு போகல. நல்ல டாக்டர் யாருன்னு நான் விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். நான் சீக்கிரமே வந்துடுறேம்மா. அக்காவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கும். நீ எப்பவுமே அக்கா பக்கத்திலே தான் இருக்கணும்.
கேக்கு தப்பா ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் சாக்கப்புக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஹலோ ராகுல், நீ எங்கே இருக்க? நான் அம்மாவை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு இப்போ தான் வரேன். சொல்லுடா. இல்லைடா, நான் உன்னை பார்க்கணும். நீ வீட்டுக்கு வாடா, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ நீ காலேஜுக்கு போகலையா? இல்லைடா, எனக்கு லீவு. நான் வரேன். ம், என்னடா ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொல்லியிருந்த? இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மனோவோட ஃப்ரெண்ட் இல்லை, கண்டிப்பாக என்னை விசாரிப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, உன்னையும் தான். எதுக்கு? என்ன பண்ணுறதுனே தெரியலடா. இதை நான் உன்கிட்ட சொல்லலைன்னா நான் பயத்திலே செத்து போயிடுவேன். என்னடா? ரவியை கொன்னது மனோ. அது ஒரு ஆக்சிடென்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பணம் தேவைன்னு ரவியை மனோ கூப்பிட்டுருந்தான். காசு தரேன்னு சொல்லி ரெசார்ட்டு கிட்ட மனோஜை வர சொல்லி ரவி கூப்பிட்டுருந்தான். அடுத்த நாள் காலையில் நான் மனோஜை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வரதுக்காக போயிருந்தேன். அவன் அங்கே தான் இருந்தான். அப்போ தான் அவன் நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னான். இந்த பிரச்சனைனால தான் அவன் கௌரியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். இந்த கல்யாணம் நடக்காது. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க என்ன பிடிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே போயிடும். அவனுக்கு கால் பண்ண எடுக்கல, அவன் வீட்லயும் இல்ல, அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாது, ஆனா எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் அவனை கட்டாயம் பிடிச்சிருவாங்க. அது என் மூலமா தான் நடக்கும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன விசாரிச்சாங்கன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். தேவையில்லாம இது பண்ணிடாதரா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனோஜ் போனதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு மனோ மேலே சந்தேகம் வரலன்னு தோணுது. போலீஸ் நம்ம பக்கம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அப்படியே போலீஸ் எதுவும் விசாரிச்சா கூட மனோவை பற்றி எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். மனோவோட அம்மா எடுத்து பேசு. ஹலோ அம்மா. ஏன்பா ராகுல், உனக்கு மனோ ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்லைம்மா. நாங்க அவனை ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடி பார்த்துட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை காணோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோம். இல்ல, அது வேண்டாமா. இல்லப்பா, கொடுக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் எங்க தான் போயிருப்பா? என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கணும்பா. என்னங்க நீங்க என்ன இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். நாம அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா எந்த தகவலும் இல்ல. அவனை போய் தேட வேண்டாமா? என் புள்ள எங்க போனானோ கடவுளே. நம்ம எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? போலீஸ் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஒரு நிமிஷம், நல்லா ஒரு வாட்டி யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போயிருக்கான். அவங்களும் எது கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலன்னு தான் கேள்விப்பட்டேன். நாம எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கணும்? அவன் வேணும்னே தான் அப்படி பண்றான்னு நான் முதல்ல நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி தோணல. என் பிள்ளைக்கு தப்பா ஏதோ ஆயிருக்கு. நீங்க எழுந்து வாங்க வாங்க. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போறோம்ப்பா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. நீயும் கூட வா. அவனை பத்தி எங்களை விட உனக்கு தானே நல்லா தெரியும். இப்ப எதுக்கு தேவையில்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம அவனை தேடி பார்க்கலாமே. ஏன் வேண்டான்னு சொல்ற? அப்பா,
அது தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாகும். பேப்பர்ல போட்டோ போட்டுருவாங்க. அது அவமானம் தானே நமக்கு. அவமானம் வந்தா வந்துட்டு போகுது. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமா. அவன் எப்படியும் வந்துருவான்ல. அவனா நிச்சயமா வருவான். இந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டோன்னு சின்ன ஒரு மன வருத்தத்துல தான். இல்லம்மா, இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். சொன்னா கேளுங்க. என்ன பிரச்சனை? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? எந்த பிரச்சனையும் வராது. என் புள்ள எங்க போனான்னு எனக்கு தெரியணும். நீங்க வாங்க, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. ராகுலண்ணா, உங்களுக்கு தெரியுமா மனோண்ணா எங்க இருக்கான்னு? என்னாச்சு எங்க அண்ணனுக்கு? ஏய், எனக்கு எதுவும் தெரியாது. காயத்ரி, காயத்ரி, என்ன நீ அவாய்ட் பண்ணாத. என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியல. கௌரி விஷயத்துல ஒன்ன மாதிரியே எனக்கும் கவலையா தான் இருக்கு. நீ மட்டும் என்ன அண்ணனா பார்க்காத காயத்ரி. நடந்த எதுவுமே வேணும்னே செஞ்ச விஷயம் கிடையாது. எல்லாம் தலைவிதி. வேற என்ன சொல்றது? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. நான் பிஸியா இருக்கேன். இப்ப போய் ஆகணும். இல்ல, மனு மாதிரி ஒரு ஃப்ராட நல்லவன்னு சொல்லி உன் அக்காவுக்கு சம்பந்தம் பேசியிருக்கோம். அவன் நல்லவன்னு சொல்லி உங்களை ஏமாத்திருக்க. அதானே உன்னோட அந்த கோவத்துக்கெல்லாம் காரணம். சரி, இப்பவும் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏன் மனோ ரொம்ப நல்லவன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவன் கௌரியை விட்டு விலகி இருக்கிறான். அவன் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறான். மறுபடியும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என் அக்கா மேல அன்பு இருந்தா அவர் தாலி கட்டிருக்க வேண்டியதானே. எப்பவும் என் ஃப்ரெண்ட மாட்டி விட மாட்டேன்னு என் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணேன்னா நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.